ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிசம்பர் 5. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் டு நைட்டு விழாக தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் பசங்களோட சேட்டை எல்லாமே வந்து இந்த விழாவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கலான்னு ஐடியா பண்ணோம். ஆனால் வந்து ஒரு சில வேலையால் வந்து முடியாமல் போயிடுச்சு. சரி என்னடாச்சு டல்லாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காவது எடுக்கலான்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை ஒரு 5 இருக்கும். இப்போ பெருக்கிட்டு எல்லாம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். துணிலாம் காய வச்சதெல்லாம் வந்து மடித்தாச்சு. சரி பெருக்கிட்டு பசங்க ஒரே ரகலை பண்ணிவிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தால் பேப்பர் அது இதுன்னு கண்ணாமண்ணான்னு பண்ணிடுவான் சாயி. எல்லாம் பாருங்கள், பேப்பர் அது இதுன்னு இருக்கும். வந்தால் வந்து அந்த டிஷ்யூ காலி பண்ணுவான். அந்த மாதிரி ஒரே ரகலை பண்ணி வச்சுருந்தான். ஸ்நாக்ஸ் ஏதோ பிஸ்கெட் சாப்பிட்ருப்பான் போலக்குது. கீழே மொத்தம் இறச்சி ஒரே ரகலை பண்ணி வச்சுருந்தான். அப்புறம் வந்து எல்லாம் பெருக்கி எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே வந்து இப்போ ரொம்ப கொசு தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல. மழைக்கு அப்புறம் வந்து ரொம்ப கொசு வருது. அதால் வந்து நம்ம வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து நான் ஜன்னல் மூடிடுவேன். எல்லா ஜன்னலும் க்ளோஸ் பண்ணாலே அது எப்படி தான் உள்ளே வருதுன்னே தெரியல. ஆனால் வந்து கொசு வருது. ரொம்ப வந்து டார்ச்சராக இருக்குது இந்த ஏரியா. என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டுலாம் வந்து நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல கொசு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ பயங்கரமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். கொசு வேலை போட்டால் தான் தூங்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ட்ரோ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. சரின்னு வந்து வெளியே லைட்டு போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றலாம் ரெடி பண்ணி ஆயாச்சு. லாஸ்ட்டாக வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் அப்போ வாங்கினது இந்த வாசப்படிக்கு மாட்டுறதெல்லாம் வந்து நான் காட்டியிருப்பேன். அதெல்லாம் வந்து அப்பயே வந்து மாட்டியாச்சு. இந்த தோரணம்லாம் கீழே வந்து ஃப்ளவர் போடுற பாட்டும் வந்து அப்போ தான் வாங்கினோம். அதுவும் வந்து இன்றைக்கி ஃப்ரைடேவாக இருக்குதுன்னு இன்றைக்கி தான் வச்சேன் நான். அதுக்கப்புறம் வந்து உள்ளெல்லாம் லைட் போட்டு வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றினேன். சாய் வந்து அங்கேயே டேபிள்லேயே உக்காந்து படிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃபேன் நிறுத்துடா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போவுமே வந்து ஃபேன் போயிட்டே இருக்கணும் எவ்வளோ குளிராக இருந்தாலும். என்னம்மான்னிட்டு இருந்தான். நீ வேணா உள்ளே போய் இல்லைன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இங்கே படிடான்னு. அதுக்கப்புறம் கம்முன்னு உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து வெளியே விளக்கு ஏற்றியாச்சு. அந்த குட்டி பிளேட்டும் வந்து லாஸ்ட்டாக வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைனாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்ம அழகாக அந்த கோலங்க போடுறது, கோலம் மோஸ்ட்லி தினமே போடுவோம். இருந்தாலும் வந்து ஈவினிங்கில் அந்த கோலம் போட்டுட்டு அது மேலே விளக்குலாம் வச்சு பூ வைக்கிறதுலாம் வந்து வாசப்படி பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். நமக்கே ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி வந்து ஃப்ரைடே செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அழகாக வந்து வத்திலாம் காட்டிட்டு இங்கே வந்து ஒரு சாம்பிராணி வைக்கிற ஸ்டாண்டு வந்து இங்கே ஒன்று டேபிள் மேலே வச்சுருப்பேன். நம்ம வெளியே ஒன்று வைப்பேன் நான், அகலில் வச்சுருப்பேன். சரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டு வாங்கின பிறகும் வந்து சரி இங்கே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு டேபிள் மேலே வச்சாச்சு. அழகாக வந்து அந்த ஏரியா பூரா அந்த ரூமு ஹாலு வெளியே எல்லாமே வந்து அப்படியே பரவும். சூப்பராக மைல்டாக வந்து அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து தூள் சாம்பிராணி போட்டு தான் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும். சாய்க்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. சரி புகை அதிகமாக போட்டோம்னா ரொம்ப முடியாதுன்றதுனால வந்து நான் இன்றைக்கி வந்து ஸ்டிக் சாம்பிராணி தான் வச்சேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சாம்பிராணி இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸு. மைல்டாக தினம் வந்து மைல்டாக வைப்பேன் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு. வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வந்து பவுட்ரு போடுவேன். சூப்பராக இருக்கும். இந்த லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே செய்யலை, பவரே வரல. அது பவர் இப்போ எல்லாம் பார்த்துட்டாரு, பவர் வரல. சரி நம்ம ஃபுல்லாக வந்து சீரியல் லைட் மாதிரி எக்ஸ்ட்ரா தான் நம்ம போட மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த லைட்டு ஓரளவுக்கு போடுறோம்.
சரி தீபத்தில் அதுவும் நல்லா தான் இருக்குது. லைட் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். ஒன்று இங்கேருந்து ஒரு ஃபோக்கஸோ இல்லை சுற்றி சீரியல் பல்ப் மாதிரியாவது ஏதாவது போடணும். நம்ம வந்து இப்போ வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பூஜையில் உட்கார போகிறேன். ஈவினிங் வந்து நான் வந்து டீயே குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வேலையாகவே இருந்துட்டேன். நான் பால் வச்சேன் அடுப்பில், ஆனால் வந்து நிறுத்திட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்புறம் குடிக்கலான்னு. சரி சாமி கும்பிட்றதுக்குள்ளே நீ உக்காந்தினா கொஞ்சம் நேரம் ஆகும்மா, டீ குடிச்சிட்டு போயிடுன்னா. அதுக்கப்புறம் வந்து சரி குடிச்சிட்டு போயிடலான்னு பசங்க ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஜனனி. அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சிட்டு அப்புறமா தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். கொஞ்சம் நேரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் பூஜைலாம் முடிக்கிறதுக்கு. அதால் வந்து சரி குடிச்சிட்டே போயிடலான்னு குடிச்சிட்டு இருந்தேன். 6:30க்கு வந்து நான் வந்து பூஜையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து 7 o'clock ஆயிடுச்சு. நான் சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறமா தான் கௌசியப்பா வந்தார். அதுக்கப்புறம் வந்து நெய் தீபம் கற்பூரம்லாம் எல்லாம் வந்து காட்டியாச்சு. பூஜைலாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமைக்கவே ஆரம்பித்தோம். சாய் அதுக்குள்ளே வந்து எங்கே பசின்னு வந்துடுறானோன்னு நினச்சேன். அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் கேட்பான். நாங்களாம் வந்து 9:30க்கு சாப்பிடுவோம் எல்லாருமே. சாய் வந்து 8 o'clockலாம் வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லுவான். டிஃபன் எதாக இருந்தாலும் வந்து 8 o'clock வேணும்பா. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் ஓடிச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து செம்மையான டின்னர் தான் செஞ்சோம். இதுக்கடுத்து வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ரெசிபி தான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே வந்து பசங்களோட சேட்டை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்க, கம்முனே இருக்க மாட்டாங்க. வீடியோ எடுக்கிற சந்தில் வந்து சாய்கிட்ட போய் என்ன பண்ணுறா பாருங்க, இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் விளையாட்டுத்தனம் தான் இருக்கும். பசங்க வளர்ந்துட்டாலும் வந்து இன்னமும் வந்து சின்ன பிள்ளைங்களாட்டம் தான் பண்ணுறாங்க. எவ்வளோ சொன்னாலுமே வந்து அவங்க இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சின்ன வயசில் என்னெல்லாம் சேட்டை பண்ணுச்சுங்களோ அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருத்தர் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேட்டை பசங்க. உங்கள் வீட்டிலலையும் இப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிட வேண்டியது. அப்புறமா உட்காந்து டிவி பார்த்துங்க. எனக்குன்னு வாங்கணுமோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவனுக்கு தான் உட்காந்து எவ்வளோ சமைக்கிறது தெரியல. அப்புறம் கேட்குறேன் இப்படி கூட இருமா. சேர் டேபிள் எனக்குன்னு வாங்கினது தான். கடைசியில் இவன் மட்டும் தான் உட்காந்து நடக்குது. என்னன்னு கூட உட்காந்து இவன் மட்டும். இந்தா இளநீர். ஏய் நல்லா குடி. இளநீ 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 விற்கிறியாமா? இளநீ வாங்கலையோ? இளநீ டம்ளரில் ஊற்றுற இளநீ இது. கௌசியப்பா கத்தி எங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், காணாமல் போயிடுச்சு. கத்தியை காணவில்லை, கிணறு காணமேன்ற மாதிரி கத்தியை காணோம். வெட்டு கத்தி. அதெல்லாம் வந்து நம்ம காய் கட் பண்ணுறதுலேயே பெரிய கத்தியாக இருக்குது, அதில் வெட்டிட்டு இருந்தார் கௌசியப்பா. என்னோட கத்தியை காணோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னே தெரியுது. ஆனால் வந்து அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து நல்லா அதுக்கப்புறம் பெரிய கத்தியை ஒன்று வாங்கணும். எங்கள் மாமியாரோட சொத்து அது. கத்தி குட்டியாக அது நான் கிடைச்சா காட்டம் பாருங்கள், அழகாக இருக்கும். சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் கத்தி அளவு இருக்கும். இந்த அளவுக்கு கட்டை சூப்பராக இருக்கும். அவங்க ஞாபகத்தை நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் அது எங்கன்னு தெரியல, தேடணும். இருக்கும் இந்த வீடுங்கெல்லாம் மாறணும்ல, அந்த டைமில் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட நாங்கள் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் நிறைய காணாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே அங்கே எப்படி இருக்குதுன்னே தெரியல. இதை பண்ணுவாங்க பாருங்க, அட்டகாசம். மூணுமே இதுல பெருசு கூட அப்படிதான் பண்ணோம். எண்ணெய் தண்ணி வாங்கிப்பாங்க, மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இதுல வந்து ஊத்தி இது சுரண்டி அதை வச்சு என்னது நார்கப் சூப்போ என்னமோ சொல்லுவாங்க. 3 டிக்கெட்டுமே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இளநீ சூப்பு குடிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து தனியா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன்ல நல்லா இப்படி கீறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஊற்றிக்குவாங்க. அப்படியே கொஞ்சமாக லைட்டாக கீறி அது மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து பெருசுலேருந்து சின்னது வந்து எல்லாமே பண்ணுவோம் நம்ம வீட்டில். நீங்களும் வந்து அந்த நார்கப் சூப்பு குடிச்சு பாருங்க.
இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட்டு தான். இன்றைக்கி வந்து செம்மையாக ஜூஸியாக ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். என்னென்னா வந்து பாஸ்தா நல்லா வந்து தண்ணி போட்டு உப்பு ஆயில் சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு பாஸ்தா கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெந்ததும் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து செம்மையாக ஒரு பாஸ்தா நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதெல்லாம் வந்து என்னென்ன போடுறோம், நல்லா வந்தாலும் வரலனாலும் நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து செய்வோம் நாங்கள் இதே ஸ்டைலில், நல்லாயிருக்கும் சூப்பராக. சரி, உங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குன்றதுனால வந்து நான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாணலியே வச்சுக்கலாம். இது வந்து பேபிகார்ன் வந்து நான் வந்து 65 பண்ண போகிறேன். இதையும் வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி பாயில்டு தான். இது வந்து அடுத்த ப்ராசஸிங். இது முதல்ல ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கொதிக்கிறதுக்குள்ளே அது போட்டுடலாம். ஏங்க இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஜூஸியாக செய்ய போகிறோம். பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்தாவுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோன்னா, இஞ்சி பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா அளவு வந்து நான் கீறி வச்சுருக்கிறேன். இது வந்து வெங்காயத்தாள், மிளகு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு செய்வோம்ல அந்த மாதிரி வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டும் வந்து ஸ்லைஸ் மாதிரியும் கட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணாலும் வந்து நம்ம பார்க்குறதுக்கு பார்வையாக எப்படினாலும் பண்ணிக்கலாம். பீன்ஸ் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதே போதும்னு விட்டாச்சு. அப்புறம் வந்து குடமிளகாவும் வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துங்க இந்த அளவுக்கு வந்து ஸ்லைஸாக வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி. இதுக்கு வந்து அரைச்சி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி நம்ம போட்டோம்னா வந்து ரொம்ப வந்து ராவாக தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி போடலை, பொடியாக கட் பண்ணி மட்டும் போட்டுக்கலாம். ஒரு சிலதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து மைல்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து காய்கள்லாம் ஒன்றாவே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து வெங்காயம் சீக்கிரம் வறுந்துடும், கேரட் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதில் வந்து கேரட்டும் நம்ம கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். குடமிளகா மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து வதக்கிடலாம் கொஞ்சம் ரெண்டுத்தையும். இதில் வந்து பச்சை பட்டாணி கிடைச்சதுனாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பீன்ஸும் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். வெஜிடபிள் பொறுத்த வரையும் வந்து நம்ம வந்து ஆனால் வந்து எல்லா வெஜிடபிளும் சேர்க்க முடியாது. அதுவும் ஒரு சில டிஷ்ஷில் ஒரு சில வெஜிடபிள் தான் சேர்க்க முடியும். இப்போ இதில் எடுத்து நம்ம வந்து கோஸ் இருக்குதுன்னு போட்டோம்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் ஒரு மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி சொதன்றது மாதிரி இருக்கும் பாஸ்தா. அதில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். நமக்காக யூகிக்க முடியும் இந்த காய் இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு கரெக்டாக இருக்கும்னு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் கேரட் வேகிற வரையும் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா வந்து கேரட் வந்து நம்ம பெரிய பீஸாக போட்டிருக்கிறோம், அதில் வந்து கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், டக்குன்னு தீஞ்சிரும்.
அதுக்கப்புறம் வந்து வெந்ததும் வந்து நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஏனுங்க கட் பண்ணி கொடுங்கன்னா போயிட்டீங்க. நான் தான் சொன்னேனே துண்டு துண்டாக கட் பண்ணி கொடுங்கன்னு. அந்த காயை கட்டர் வச்சு இப்படி இந்த பக்கம் எடுத்தாந்து வச்சுக்கோங்க. ம் சின்ன இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கையில் என்னது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப மைய வேக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/4 பாகம் வந்து கேரட் வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். ரொம்ப வெந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நம்ம வந்து வாயில் கடிபடும் போது வந்து கொஞ்சம் கருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாஸ்தாக்கெலாம். இப்போ வந்து குடமிளகா வந்து கொஞ்சம் வதங்கிருட்டோம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மீதிலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து குடமிளகாவும் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா வந்து நம்ம தீய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸும் ஊற்ற போகிறேன். நம்ம நிறைய வந்து அதை ஊற்றினோம்னா நமக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதால் வந்து நம்ம ஸ்டைலில் வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து தக்காளி சாஸே தான் நிறைய யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கௌசியப்பாவுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அதால் வந்து நான் தக்காளி இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுன்னா தக்காளி சாஸே கூட ஆட் பண்ணிக்கங்க. ஏனுங்க எங்கேயோ காணாமல் போயிட்டீங்க. வந்தார், கட் பண்ணிகிட்டே இருந்தார், திரும்ப காணாமல் போயிட்டாங்க. ஏனுங்க வந்தீங்க, திருப்பி கட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டீங்க. எதுக்கு? நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. சரி, மீதி அந்த 4 கட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு அவசரமாக வந்துருச்சு. அடக்க முடியாது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதால் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா ரெட் சில்லி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். சோயா சாஸ் இது வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து சாஸுங்க நிறைய இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கு வந்து ரெசிபி நல்லாயிருக்கும். சோயா சாஸ் மோஸ்ட்லி நம்ம கம்மியாக தான் ஊற்றுவோம். இது கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸ் இதுவும் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் வந்து டொமேட்டோ அரைச்சி போட்டிருக்கிறேன். அதால் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து அழகாக அப்படியே கிளறி விட்டுடலாம். இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நம்ம இது ஊற்றலைன்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த சாஸ் இதோடலாம் சேர்ந்துச்சுன்னா நம்ம மஞ்சூரியன் ஸ்டைல் இருக்கும். ஆனால் வந்து ஜூஸியாக சூப்பராக கிடைக்கும். கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி கலந்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மைதாவும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ வந்து நம்ம வந்து இதோட வந்து மசாலா நம்ம என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து லைட்டாக உப்பு இருக்கும், உப்பு போட்டு இது பண்ணியிருக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, இப்போ வந்து காஷ்மீரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து செமையாக நம்ம பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் சப்போஸ் இல்லைன்னா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கிறேன், இதையும் வந்து சேர்த்துக்கலாம். வந்து அழகாக அப்படி சூடேற வரையும் நம்ம கிளறி விட்டோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்து நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட ஜூஸியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பவுலில் நம்ம சர்வ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் இந்த ஜூஸியாக இருக்கிறது எடுத்து ஒரு இது போட்டோம்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அடியில் வந்து இருக்குது, உங்களுக்கு மேலே தெரியல, இங்கே பாருங்கள். இப்போ வந்து ரெடி. நம்ம வந்து இப்போ வந்து பேபிகார்ன் 65 செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து மிளகா பொடி, காஷ்மீரி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கலர் வரும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முழுசாகவும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம பேபிகார்ன் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் போட்டிருப்பேன், லிங்க் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே முழுசாக வந்து 65 போட்டிருப்போம். நல்லா ஃபன்னாகவும் இருக்கும் அந்த வீடியோ, கண்டிப்பாக பாருங்கள். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து எப்படி பேசுகிறது என்னான்னு கூட தெரியாது, எப்படியோ எடுத்திருப்போம். நீங்கள் வேணால் ரொம்ப ஸ்டார்டிங் வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் இந்த கார்னும் வந்து வெரி ஃபஸ்ட்டே எடுத்தோம். அங்கே வந்து நம்ம ஊரில் எடுத்தது, அது போட்டுடலாம், கொஞ்சம் தான் இருக்குது. இது வரையும் நிறுத்தினோம்னா அது கேப் இருக்குது, போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து நாளைக்கு சாட்டர்டே லீவாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஊருக்கு போயிட்டு பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த வாரம்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பசங்க வந்து குண்டு போட்டாங்க, நாளைக்கு வந்து ஓப்பன் டேன்னு, அதெல்லாம் வந்து போக முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணணும், போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பொங்கல் வேலை. அடுத்த வாரமே வந்து நமக்கு பொங்கல் வந்துடும். க்ளீன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் முடியாது, ஒரே நாளில் போயிட்டுலாம். 9 to 10 ஓப்பன்னு, அது முடிச்சுட்டு போயிடலான் இருக்கிறோம்.
போயிட்டு அங்கேயும் வந்து நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம், பயங்கர ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாடியில் தான் வேலை. கீழே வந்து எப்பயுமே வந்து நான் சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பேன். கிச்சன் ஆகட்டும், பொங்கலுக்கு தான் ஷெல்ஃபு இறக்குறதுன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அப்பப்போ போகிறதுனால வந்து அங்கே எப்படி டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து நான் ஷெல்ஃபு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து கீழே வீடெல்லாம் சுத்தமாக இருக்கும். மாடி தான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து மழையில் வந்து அப்படியே விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே என்ன தான் கழுவி தள்ளிகிட்டே இருந்தாலும் அழுக்கு படிஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ மழையில் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டாச்சு. மொத்தமாக மழை பெஞ்சு ஓயிட்டோம், அதுக்கப்புறம் கழுவிக்கலான்னு. எத்தனை முறை கழுவுறதுன்னு. அதெல்லாம் வந்து மாடியில் தான் நிறைய ஒர்க் இருக்கும். இந்த வாரம் போனோம்னா பெண்டு கழுறோம்னு நினைக்கிறேன். நீங்களாம் எத்தனை பேர் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாலாம் எப்பயோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எப்போவுமே வந்து ஃபுல் க்ளீனிங் பண்ணுவாங்க அம்மா. நான் அப்பப்போ அந்த வீடு பொறுத்த வரையும் வந்து அப்பப்போ பண்ணி, இங்கேயும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொங்கலுக்கு தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு ஷெல்ஃபு நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு இறக்கி எல்லாத்தையும் கழுவி வச்சு சுத்தம் பண்ணிடுவேன். அதெல்லாம் வந்து எப்போவும் ஷெல்ஃபுங்க இதெல்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம வீடு மாறினோம், இங்கேயும் க்ளீனாக தான் இருக்குது. அங்கேயும் கீழே எல்லாம் வந்து சுத்தம் பண்ணியாச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே. சும்மா அப்படி ஜஸ்ட் அப்படி தூசி மட்டும் தொடச்சிக்கலாம். மேலே தான் பயங்கர வேலை இருக்குது. நினச்சாலே பயமாக இருக்குது. அவ்வளோ ஒர்க் இருக்குது எங்களுக்கு மேலே. கவுசி எப்போவும் வந்து நாங்கள் தாளித்து எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ரொம்ப தனியாலாம் பண்ண முடியாது. மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு, செகண்ட் ஃப்ளோர் வேறு ஃபுல்லாக கழுவணும். அதெல்லாம் வந்து தனியாக என்னால் முடியாது. கவுசி அப்பாவை கூட வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் நான். இப்போ வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து அழகாக எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கிண்ணத்தில் போடும்போதே தெரியும் கடை 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 அப்படின்னுது. என்னோட வாசனையும் சூப்பராக இல்லை. எதோட வாசனை அது? லெமன் வாசனையும் பேபிகார்ன் வாசனையா? செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக. பார்த்தோம்னா அப்படியே குண்டு குண்டு 65 சிக்கன் 65 மாதிரி தான் இருக்குது. சாய் போனோம்னா 65 வாமான போகிறான், சிக்கன் 65 வான போகிறான். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எப்படி ஃப்ரைடேலாம் அம்மா கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஃப்ரைடேலாம் செய்ய மாட்டேன் நான். அதால் வந்து பிள்ளைங்க அதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. நம்ம வேணால் ஏமாறுவோம் அவங்கக்கிட்ட. பாருங்கள், நான் ஒன்று காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்படி அங்கே காட்டக்கூடாது, இங்கே தான் காட்டணும். மைக் இங்கே தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து மைதா மட்டும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மட்டும் போட்டு நம்ம வந்து KFC ஸ்டைல் மாதிரின்னு வச்சுங்களேன். மைதா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் நம்ம அப்படியே ட்ரையாக பிசைஞ்சிடணும். அதுக்கப்புறமா திரும்ப வந்து கொஞ்சம் மைதா கொட்டி அப்படியே நல்லா இது பண்ணிட்டோம்னா தண்ணி விடக்கூடாது. நம்ம இதிலே வந்து வேக வச்சதுனால வந்து இதில் ஈரப்பதம் இருக்கும். அதில் வந்து அப்படியே மைதா கொட்டி லைட்டாக இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மைதா கொட்டி நல்லா அப்படி சும்மா லைட்டாக அப்படி பிசைஞ்சால் போதும். அது என்னன்னா ட்ரை மாவு மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈரம் ஆனால் தான் வந்து நமக்கு சொதனாகும். KFC ஸ்டைல்னே வச்சுங்களேன். அப்படியே மைதா அப்படியே இருக்கிறதுனால வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயாவது வந்து நார்மலான 65 இல்லாமல் இந்த மாதிரி செய்வேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக எதிர்பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம் போல். ஆனால் வந்து ஒரு மாதிரி வழுவன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணோம். நான் வந்து எதை சமைச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் நீங்கள் அப்படின்னு தெரியல, எதை சமைச்சாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய் ஜனனிக்கு கொடுத்து, ஏன்னா வந்து குழந்தைங்களாம் வந்து இருக்கிறது அப்படியே சொல்லும். ஆனாலும் வந்து அந்த ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றது பார்த்து அப்படி நம்ம இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஓகே அப்படின்னு நினைப்பேன். பாருங்க, சாய்க்கு முட
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்துருச்சு. நீங்கள் இப்போ டேஸ்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கீங்க போல் இருக்கு, லெமன் ஃப்ளேவர்லாம். ஆமாம் ஆமாம், லெமன் சேர்த்தேன். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து கரம் மசாலா மட்டும்தான். பேபிகார்ன் 65 சூப்பராக இருக்குது. பாஸ்தாவும் செம்ம சூப்பருங்க, நல்லா செம்ம ஃப்ளேவர் வருது சாப்பிடும்போது. ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா ஜூஸியாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்னும் ஜூஸியாக வரணும்னு பண்ணேன், ஆனால் வந்து அப்படியே இழுத்துருச்சு. ஏன்னா வந்து நம்ம பாஸ்தா வந்து நான் வேக வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா ட்ரை ஆக இதில் இருக்கிற ஈரம்லாம் அது நல்லா இழுத்துருச்சு. ஜூஸியாகவும் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை, இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் விரைச்சிட்டு இருக்கோம், அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர். இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டான அந்த ஜூஸ் இருக்கணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் ஏன்னா நம்ம செஞ்சது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம தாளி போட்டோம், அதால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. அது எடுத்து இதில் போட வந்து நல்லா இழுத்துருச்சு. நூடுல்ஸும் வந்து சூப்பராக பண்ணுவேன். சாய், ஜனனி, கௌசிக் எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி எப்பயாவது தான் செய்வேன், ஆனால் இந்த மாதிரி ஜூஸியாக சூப்பராக செஞ்சு கொடுமா அப்படிம்பாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன் கைஸ், இட்டாலியன் பாஸ்தா செஞ்சு கொடுங்க. ஆனால் இட்டாலி போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். பண்ணுறேன் எப்போ தெரியல. நம்ம காலையில் மோஸ்ட்லி வந்து ஸ்கூலுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக நைட்டில் செய்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணுன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதில் வந்து காலையில் செய்யும்போது வந்து பொறுமையாக மற்ற நம்ம ஸ்டைலில் செஞ்சோம்னா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். மற்றதுலாம் கொஞ்சம் எப்படி பண்ணணுமோ கொஞ்சம் லேட் ஆகுமோன்னு நினைப்பேன். சொல்லிகிட்ருக்கிறாரு, இன்றைக்கே வந்து நூடுல்ஸாக தான் கேட்டுட்டு இருந்தார். நான் கேட்டது இன்றைக்கி செஞ்சிட்டியான்னு, ஆனால் வந்து பார்த்துட்டு பாஸ்தாவா அப்படின்ட்டு. ஆனால் இதுவும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது அவங்களோட ஸ்டைலில் வந்து வேறு மாதிரி இருக்கும். நிறைய அவங்க ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களுடைய மசாலாலாம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம மசாலாவை கம்பேர் பண்ணவே முடியாது, அதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன திரும்ப அவங்க மசாலாவே இருக்காது, நம்மளது தான் மசாலான்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஐட்டங்கள் 1-2 போட்டு நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கும். அது உள்ளே பார்த்தோம்னா சாப்பிடணுன்னே இருக்காது, அது வேணுன்றாரு பாருங்க. சும்மா ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணலாமே தான். நம்ம இந்தியாவுக்கு நிகராக வந்து ஃபுட்டு வந்து எங்கேயும் தட்டிக்கவே முடியாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சும்மா ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டுக்காக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாளைக்கு பண்ணலாம். நல்லபடி சூப்பராக இருக்கு, செமையாக பண்ணியிருக்காங்க. பேபிகார்ன் ஞாபகம் இருக்குதுங்களா? கட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அப்புறமா சமையல் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார், நீ சமைக்கும் போது நீ கூப்பிடு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிம்பாரு. அதோட சரி வந்து தலையை காட்டிட்டு எங்கே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காணாமல் போயிட்டாரு. திரும்ப வந்தார், திருப்பி காணாமல் போயிட்டாரு. செம்ம கிறிஸ்பியாக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. கால் வந்து அந்த சமையல் ரூமில் கொஞ்சம் நேரம் நிற்காது, செம்ம சவுண்டு இங்கே கேட்குது. பேபிகார்ன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வந்து எத்தனை பேர் பொங்கல் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடித்தாச்சு. வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சு. அது இல்லாமல் வந்து செப்பல்லேருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பொங்கல்னால். செப்பல்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு போடுற மாதிரி தேவையான வியர்லாம் எடுத்தாச்சு, எல்லாமே முடித்தாச்சு. பொங்கல் பர்ச்சேஸ் நீங்கள் எத்தனை பேர் முடிச்சிட்டிங்கன்றதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மாங்கன்னு கத்துறாலே நம்மளும் ஒரு நாள் கூவி வைக்கலான்னு எதானா ஒன்று கூவுதா பாருங்கள். எல்லாம் அது வேலையை பார்த்துட்டு இருக்குதுங்க. எப்படி இருக்குதுன்னா சொன்னியா லாஸ்ட்டாக சர்ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, பை பாய் அதுக்கு மட்டும் வருவார் கௌசிப்பா. சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸ். ஒரு பையன் சொல்லுவானே சர்ப்ரைஸ் எதுவும் சொல்லுவாங்கல்ல சம்திங் ஷார்ட்ஸில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து லைக்கும் கமெண்ட்டும் வேணும். கண்டிப்பாக பண்ணலாம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். மோஸ்ட்லி வந்து க்ளீனிங் வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ. பாய்.